ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 10 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 9 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லெவல் 70 காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஏஷு ஒரு நைட் வேஷத்துல புதுசா டிரனிக்கல் ஆம்பிஷன் கில்டுக்குள்ள போறான். அங்க இருக்கிறவங்களும் பரவாயில்ல, நீ புதுசா வந்திருக்க, உன்னோட கியர்ஸ்ல வச்சு பார்த்தா நீ ஒரு எம்டி நைட் நான் நினைக்கிறேன். மத்தவங்களும் அவ ஐடி பேரு பாருங்க சொல்ல, அதுல அன்ரைவல்டு சூப்பர் ஹாட் டீன் போட்டுருக்கு. ஏஷுவும் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் மெயின் டேங்க் நைட். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த டிரனிக்கல் ஆம்பிஷனோட கில்டு மாஸ்டரும் ஏதாச்சும் புதுசா நல்லா யாராச்சும் திறமையோட வந்திருக்காங்களா கேட்க, அங்க இருக்கிறவனும் ஆமா நம்ம கிட்ட ஒரு புதுசா ஒரு நைட் வந்திருக்கான். அந்த கில்டு மாஸ்டரும் எனது எம்டி நைட்டா? அங்க இருக்கிறவனும் ஆமா டிரணி ஒரு டஞ்சன் கிளியர் பண்ணிட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த இடத்துல அவனை கண்டுபிடிச்சோம். ஸ்டார்டிங்ல மோசமான கியர்ஸ் தான் இருந்தா, ஆனா அவன் 100 பிளேயர் டஞ்சன்ல ஈஸியாவே எல்லாரும் அடிச்சான். அந்த கில்டு மாஸ்டரும் சரி அவன் எந்த அளவுக்கு திறமையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிறவனும் எனக்கு தெரிஞ்சு நம்ம கில்டுல இருக்க நம்பர் 1 நைட்டை விட அவன் நல்லாவே சண்டை போடுறான். அந்த கில்டு மாஸ்டர் இதை கேட்டுட்டு சரி அடுத்த வாட்டி நம்ம பாஸ் கூட சண்டை போறப்ப அவனை கூட்டுவா அப்படின்றான். இப்போ ஹெவன்லி டவுனை கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த நைட் அதாச்சு நம்ம ஏஷு அங்க வந்துட்டு இருக்கான். பாஸும் பார்த்துட்டு அட உன்ன வர வைக்கிறதுக்கு டிரனிக்கல் ஆம்பிஷனோட பிரசிடென்ட் இங்க வந்திருக்காரு, ஒருவேளை நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு கேட்க, ஏஷுவும் அப்படி கண்டிப்பா இருக்காது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாத்தீங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க இருக்க பிளேயரும் அந்த பிரசிடென்ட் கிட்ட இந்த நைட் தான் நம்ம கிட்ட புதுசா சேர்ந்திருக்கான்னு சொல்ல, அந்த பிரசிடென்ட்டும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப திறமை வாய்ந்தவன் சொல்றாங்களே. ஏஷுவும் ஆமா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த பிரசிடென்ட்டும் சரி இப்போ நம்ம போக போறது கீன் பிளேட் கேனியன்ல இருக்க கீன் பிளேட்ஸ்மேன்ங்கிற பாஸ் அடிக்க போறோம், நீ இப்போ இங்க வந்துட்ட அதனால என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஏஷுவும் போலாமே, பாஸ் அழிக்கிறதுல தானே நான் ஸ்பெஷலிஸ்டே, இதை கேட்டு வெளியே என்னது அது லெவல் 70 வைல்டு பாஸ் ஆச்சு, இப்ப இருக்க கேம்ல அதுதான் ரொம்ப கஷ்டமான பாஸ்ன்னு சொல்ல, அவளும் மனசுக்குள்ள ஒரு அண்டர் கவரா போறவங்க பல வருஷத்துக்கு போய் தான் இந்த லெவலுக்கு போவாங்க, ஆனா அவன் 2 நாள்ல போயிட்டானே. இப்ப ஏஷியும் மத்தவங்களும் லெவல் 70 இடத்துக்கு போறாங்க. அங்க லாங்குங்கிற பாஸும் வந்தாச்சு. ஆனா அந்த பாஸ் அடிக்கிறதுக்கு டிரனிக்கல் ஆம்பிஷனோட சேர்த்து 2 கில்டு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. அவங்களும் இதை பார்த்துட்டு எனது டிரனிக்கல் ஆம்பிஷன் கிட்ட ஆளுங்களே போல இப்ப புதுசா வந்தவங்களா சேர்த்து விட்டுருக்காங்களா பாரு அப்படின்றாங்க. ஏஷுவும் அதுல கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, நான் இந்த சைடு போன கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்னை பத்தி நீங்க கண்டிப்பே கண்டுக்காதீங்க அப்படின்றான். ஆனா இதை பார்த்து மத்தவங்களுக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. அவங்களும் மனசுக்குள்ள இவன் ஒரு ப்ரோ பிளேயரா நம்ம ஐடியா மறைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஏஷுவும் கிட்ட போய் பாஸ் பார்க்க அங்க இருக்கிறவனும் சொல்லிட்டு நான் சொன்னது ஒண்ணு கேட்கலையா, அங்க கிட்ட போவாதான்னு சொன்னாலும் சொல்ல, ஏஷுவும் அட பாஸ் கண்ணால் கூட பார்க்க முடியாதான்னு சொல்ல, டிரனிக்கல் ஆம்பிஷன் பிரசிடென்ட் அவன் பக்கத்துல வந்துட்டு தம்பி அந்த பாஸை தூக்கிடு அப்படின்றான். ஏஷுவும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்ல, அந்த பிரசிடென்ட்டும் சரி அது வரைக்கும் நான் இவளை சமைச்சிட்டு இருக்கேன் நீ போ அப்படின்றா. இப்ப ஏஷுவும் அந்த இடத்துக்கு குதிக்கிறான். இதை பார்த்து மத்தவங்களும் இல்ல டிரணி முன்னாடி போயிட்டாங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து டிரனிக்கல் பிரசிடென்ட்டும் சரி எல்லாரும் போங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றான். இப்ப அவங்களுமே அந்த நைட் அதாச்சும் ஏஷுக்கு ஹெல்ப் பண்ண போக அவங்கள யாரும் தாக்குறாங்க. இதை டிரனிக்கல் பிரசிடென்ட்டோ பார்த்துட்டு யார் அது டாஸ்லிங் ஸ்பிரிங்கா, இவனை கேள்விப்பட்டது இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு பிளாசம் வேலி கில்டும் எல்லாரும் டாஸ்லிங் ஸ்பிரிங்குக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த சைடு ஏஷு அந்த பாஸை தாக்கிட்டு இருக்க பார்த்தா பின்னாடி அந்த டாஸ்லிங் ஸ்பிரிங் அவனை தாக்குறான். அந்த புல்லட்டுமே அந்த பாஸ் ஈஸியாவே அழிச்சிடுது. அவனுமே இப்ப ஏஷியை தாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பிரசிடென்ட்டும் யார் அவன் எங்க வந்தா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஏஷிக்கும் அந்த டாஸ்லிங் ஸ்பிரிங்குக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஏஷியுமே அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுமே அந்த அட்டாக்ல ஈஸியா தப்பிச்சு ஏஷியை தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் என்னதான் தாக்கினாலுமே ஏஷி அவனோட அட்டாக்ல தப்பிச்சு மேலே பறந்துட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு, அவனால எப்படி அதை செய்ய முடியுது. இதை பார்த்து அந்த டாஸ்லிங் ஸ்பிரிங்கும் உண்மையிலே நீ யாரு, உன்னால எப்படி இதை செய்ய முடியுதுன்னு கேட்க, ஏஷியுமே அவனை தள்ள அவன் அந்த பாஸ் கிட்ட மாட்டிக்க போறான். ஆனா டாஸ்லிங் ஸ்பிரிங் எப்படியோ அந்த அட்டாக்ல தப்பிச்சான். ஏஷி இந்த சைடு பாஸை தாக்குனாலுமே அவனுக்கு பின்னாடி டாஸ்லிங் ஸ்பிரிங் இவனை தாக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்து பின்னாடி இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்க 2 பேர் யாரு எங்க இருந்து வந்தாங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்களும் சண்டை போடுறத பார்த்து கூட்டத்துல இருக்கவங்களும் இல்ல இந்த மூவ்ஸ் நான் எங்க பாத்துருக்கேன் அப்படின்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. லீக் மேட்ச் 5வது சீசன். அங்க இருக்க ஹோஸ்டும் கேப்டன் ஜாங் ஜிலேவோட 100 பிளாசம் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அவர் கூட சண்டை போடுறது நம்ம ஏஷு தான். இதை பார்த்து மத்த பிளேயர்ஸும் இது 100 பிளாசம் ஸ்டைலா, அப்ப நம்ம கேப்டன் வந்துட்டாரா. இதை பார்த்து டிரனிக்கல் ஒரு பிரசிடென்ட்டும் பிளாசம் வேலி அவங்களோட கேப்டனிங் வந்திருக்காரு. இந்த சைடு ஏஷு வந்து பாஸ் கூட சண்டை போட்டுட்டு என்ன பறக்க பாத்துட்டு இருக்கீங்க, இங்க படமா ஓடுது எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றான். டிரனியோட பிரசிடென்ட் ஆளுங்க அனுப்ப மத்தவங்களும் நாங்களுமே அனுப்புற சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போகாத ஒரு பெரிய கலவரம் மாறிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஏஷோட எஸ்பியும் காலியாயிட்டே போயிருக்கு. அவனு மனசுக்குள்ள என்னோட எஸ்பியை பார்த்தா நான் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டேன் போல, என்னோட டீம்ல பக்கத்துல இருக்க கிளரிக் யாருன்னு சொல்லிட்டு அவனும் தேடிட்டு இருக்கான். ஆனா அவனும் அந்த ஹீலர் கிட்ட போறதுக்குள்ளேயே அந்த டாஸ்லிங் ஸ்பிரிங் அதாச்சு அந்த கேப்டன் ஜாங் ஜிலேவும் அவனை சுட்டுட்டான். இதை பார்த்து மத்தவங்களும் நம்மளோட கேப்டன் நல்லா சண்டை போட்டா சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஏஷுமே டீம் சாட்ல கிளரிக் என்ன ரிவைவ் பண்ணு சொல்ல அவளுமே ஏஷுவை ரிவைவ் பண்றா. ஏஷு திரும்ப வந்துட்டு ஏன்னா அதுக்குள்ள அந்த சண்டை முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கியா, நீயும் பரவாயில்ல நல்லாதான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவனை தாக்கிட்டு இருக்கான். டாஸ்லிங் ஸ்பிரிங்கும் உண்மையிலே யாருன்னு கேட்க ஏஷுவும் என்ன ஹீல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே இவனை ஹீல் பண்ண ஏஷுவும் நல்லா ஹெல்ப் பண்ற பொண்ணு நீ நல்லா திறமையா தான் இருக்குன்னு சொல்ல, பார்த்தா அந்த கேரக்டரோட குரல் மாறுது. அப்போ தான் தெரியாத ஒரு பையன் அவனும் நான் எத்தனை பேர் வந்தாலும் தாக்கு பிடிப்பான்னு சொல்ல, இது கிட்ட ஏஷுக்கு ஷாக்கா இருக்கு. எப்பா நீ பையனா? ஏஷுவும் இதுல நீ என்னதான் திறமையா இருந்தாலுமே என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல, பார்த்தா அங்க இருக்க டாஸ்லிங் ஸ்பிரிங்குமே அந்த கிளரிக்க தாக்க போறான். அதை பார்த்து அந்த கிளரிக்குமே அங்க ஓடிட்டு
பண்ணிட்டு இருக்கான். ஏஷுவுமே அவனை காப்பாத்திட்டு இருக்கான். பார்த்தா அந்த டான்சிங் ஸ்ப்ரிங்குமே வேணும்னு அந்த கிளரிக்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். ஏஷு அவனை தாக்க பார்த்தா அவனோட டீம்மேட்ஸ் இவனை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து பாசு அப்ப நீ திறனில அண்டர் கவரா போனது இவரை நீ நம்ம டீம்ல எடுக்கிறதுக்காக கேட்க ஏஷு நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல பாசு நான் இவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதோ இருக்கானே பழைய கேப்டன் 100 பிளாசம் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏஷு நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் அதுக்காகலாம் போல, இது எதாச்சியா நடந்தது. இந்த மாதிரி மோசமான எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு எதுக்காக நான் அவங்க கிட்ட மோத போறேன்? அப்படி பண்ணா அது சூசைட் ஆச்சு. பாசு அப்ப நீ இந்த லெவல்ல இருக்கிறப்ப அவங்க கூட சண்டை போட முடியலன்னு கேட்க ஏஷு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இறந்து போயிட்டேன். பாசு நான் சும்மா அவங்க கிட்ட விளையாடுறேன்னு நினைச்சப்பான்னு சொல்ல ஏஷு இது ஒன்னும் விளையாட்டு கிடையாது. நான் ஒவ்வொரு வாட்டி தூக்கும் போதும் என்னோட லெவலும் கம்மியாயிட்டு இருக்குல்ல, சரி ஏதாச்சும் கிளியருக்கு எனக்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட ஏஷு அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா பிளாசம் மேல உள்ள டீம்மேட்ஸ் எல்லாம் அவங்களோட கேப்டனுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டிரனி இருக்க டீம்மேட்ஸ் எல்லாம் அவங்க பாஸ் பத்தி கூட கவலைப்படல. சரி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் தாக்குங்க அப்படின்றாங்க. ஏஷு எதுக்காக நீ இவ்வளவு சீரியஸா இருக்க? கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து போலான்னு சொல்ல அந்த டாஸ்லிங் ஸ்ப்ரிங்குமே நீங்க ரிலாக்ஸ் ஆகலன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஏஷு பின்ன எனக்குன்னு சொந்தமான ஒரு டீம் உருவாக்கி திருப்பி லீக்ல போகணும்ல, இது கேட்ட அந்த டாஸ்லிங் ஸ்ப்ரிங்குமே அப்பயே தெரியும் இது நீதானே ஏஷு அப்படின்றான். ஏஷு இப்படியே போயிட்டு இருந்தா நான் தோத்து போயிடுவேனே, எனக்கு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அவனை யாரும் ஹீல் பண்றாங்க. பார்த்தா அதை கிளிக்க வந்துட்டு கவலைப்படாதீங்க நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல ஏஷு நல்ல டைமிங் சரி நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவனுமே திருப்பி அட்டாக் பண்றான். இதை பார்த்து அந்த டான்சிங் ஸ்ப்ரிங்கும் அங்க ஓடிட்டு இருக்கான். ஏஷு என்ன பார்த்து ஓடிட்டு இருக்க? இப்ப நம்ம ரெண்டு பேர் ஹெச்பியும் காலியா போறதுல யாரு கிளிக்கு சாகுறாங்களோ அப்பதான் நம்ம சாவன்னு சொல்ல அந்த டாஸ்லிங் ஸ்ப்ரிங்கும் நான் அந்த பாஸ் அடிச்ச அப்புறம் உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அடிக்க போயிட்டான். ஆனா ஏஷு அவனை தாக்குறான். இது கேட்ட அந்த டாஸ்லிங் ஸ்ப்ரிங்கும் எதுக்காக நீ இப்படி இருக்கேன் கேட்க ஏஷு ஏன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கேப்டன் ஜாங் ஜிலேவும் உனக்கு எல்லாமே கிடைச்சது, எதுக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்ல ஏஷு ஒரு சாம்பியனா இருக்கிறத யாருமே விட்டு கொடுத்தது இல்லைன்னு சொல்ல இது கேட்டு அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதுல அவன் டீமோட சேர்ந்து எப்படிலாம் போராடினானோ எப்படி கஷ்டப்பட்டாலும் எக்ஸலண்டரா ஜெயிச்சப்பையும் அவன் செகண்ட் பிளேஸ் வந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே போக போக அவன் கூட இருக்கிறவரும் ரிட்டையர் ஆகிறாரு. அவன் இப்ப தனியா போயிட்டு இருக்கான். இப்படியே அவன் தனியா போராடிட்டு இருக்க மத்தவங்களுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. இதை நினைச்சு அவன் ரொம்ப சோகமா வரான். கடைசியில அவனே முடிவெடுத்து அவன் ரிட்டையர் ஆயிட்டான். இது எல்லாத்தையுமே அந்த ஷாங் ஜில யோசிச்சுட்டு இருக்க ஏஷு இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறது உனக்கு ஒரு போதையா மாறிடும், அதை இப்ப நான் மிஸ் பண்றேன். அதனால நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, எனக்கு 100 அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சா கூட போதும், நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. ஷாங் ஜிலவும் ஆனா ஏஷு இப்பதான் நீ ரிட்டையர் ஆயிட்டியே, ஏஷுவும் ப்ரோ லீக் போறதுக்கு வயசுலாம் தேவையில்லை கண்ணா, நமக்கு திறமை இருந்தா போதும். குளோரியோட ஆரம்ப கட்டத்துல இப்படித்தானே இந்த கேமே ஆரம்பிச்சோம். இப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க ஜாங் ஜிலவும் கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து மத்தவங்களும் தாக்க ஆரம்பிக்க அவனோட டீம்மேட்ஸும் கேப்டனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷாங் ஜிலவும் அங்க இருந்து இறந்து போவ இதை பார்த்து அவனோட டீம்மேட்ஸும் நம்மளோட கேப்டனுக்கு ரிவெஞ்ச் எடுத்தான்னு சொல்லிட்டு ஏஷு தாக்க வராங்க. ஏஷுவும் இவனுங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப டிரனிக்கல் ஆம்பிஷனோட பிரசிடென்ட்டும் தம்பி இங்க எல்லாருமே எங்களை சுட்டு போட்டுட்டாங்க, பாஸ் எப்படியாச்சும் நீ தான் அடிச்சாவணும்னு சொல்ல ஏஷுவும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், நைட்ஸ் கிளரிக் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒன்னா போய் அந்த பாஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லா கிளரிக்குமே ஏஷு ஹீல் பண்ணிட்டு இருக்க ஏஷுமா அவங்க பண்ற எல்லா அட்டாக்குமே தடுத்துக்கிட்டு அந்த பாஸ் நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப ஏஷுமா அந்த மொத்த பூஸ்ட் வச்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லா பிளேயரும் அடிச்சிட்டான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. என்னது இன்ஸ்டன்ட் கில்லா, அவனால எப்படி செய்ய முடிஞ்சது? இதை பார்த்து டிரனிக்கலோட டீமுக்கு ஷாக்கா இருக்கு. எப்படி அவனால செய்ய முடிஞ்சது? உண்மையிலே அவன் யாரு? அவனோட டீம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார்டிங்ல பண்ண எல்லா அட்டாக்கும் கிளரிக்கு வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு கடைசியில் மொத்த அட்டாக்கும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டான் போல. ஆனா அதெல்லாம் யோசிச்சு பாக்கிறதுக்கு எனக்கு தலைவலிக்குது, எப்படி அவனால அதை செய்ய முடிஞ்சது? ஏஷுவும் எல்லாரையும் பேன் கூட வாங்கன்னு சொல்ல எல்லாருமே ஒன்னா அட்டாக் பண்ண போறாங்க. இதை பார்த்து மத்த டீமோட லீடர்ஸும் நம்ம டீம் அழிஞ்சு போயாச்சு வாங்க போலான்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டிரனிக்கல் பிரசிடென்ட் கிட்ட அந்த டீமேட்டும் பாஸ் அவ யாரு நினைக்கிறீங்கன்னு சொல்ல அந்த பிரசிடென்ட்டும் வேற யாரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏஷுவை தவிர யாராலையும் இந்த கேம்ல இந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. அந்த டீமேட்டும் என்னது ஏஷுவா அவரு நம்ம டீம்ல அண்டர் கவரா வந்திருக்காரா? அந்த பிரசிடென்ட்டும் அவராதான் இருக்கணும், எதுக்காக வந்திருக்காரு? அவர்கிட்ட பாஸ் இருக்கு, எக்யூப்மெண்ட் இருக்கு, எதுக்காக இங்க வந்திருக்காரு? இந்த மாதிரி குளோரியோட பெஸ்ட் பிளேயர் நமக்கு ஃப்ரீயாவே வேலை செஞ்சு தராரு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றான். அவனுமே கேம்ல ஏஷு கிட்ட நீங்க நல்லாவே சண்டை போட்டீங்க, நீங்க ஒரு ப்ரோ பிளேயர்லாம் மாறலாம்னு சொல்ல ஏஷுவும் கண்டிப்பா என் பேரையே பார்த்தல என் பேர் அன்ரைவல்டு இருக்கணும் அப்படின்றான். அந்த பிரசிடென்ட்டும் உனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் எங்களுக்கு பின்னாடி டீம் டிரன் இருக்காங்க, உனக்கு வேணா நான் அந்த கேப்டன் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்ல ஏஷுவும் எனது ப்ரொஃபஷனல் டீமா எனக்கு வேணவே வேணாம், எனக்கு இதே பிடிச்சிருக்கு அப்படின்றான். அந்த பிரசிடென்ட்டும் சிரிச்சுக்கிட்டு சரி எங்க டெக்னிக்கல் ஆம்பிஷன்ல வேணா சேர்ந்துக்கோங்க, எங்களோட பிரான்ச்சஸ்ல நீ எதுல வேணா சேர்ந்துக்கலாம்னு சொல்ல இது கேட்டு அவனோட டீம்மேட்டும் நல்லா செஞ்சீங்க கேப்டன், இதே மாதிரிதான் அவனை புரிஞ்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பிரசிடென்ட்டும் ஆமா அவனுக்கு வேணா இருக்கட்டும் வேணா போட்டும் நமக்கு எதுவுமே லாஸ் இல்ல. இப்ப ஏஷுவும் ஷாங் ஜிலான் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனும் எதுக்காக நீ இங்க வந்தேன்னு கேட்க அவனும் நீ எதுக்காக டிரனிக்கல் ஆம்பிஷன் கூட இருக்கேன்னு கேட்க ஏஷுவும் நான் ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சரி எங்க டீமோட சேர்ந்துக்கிறான்னு கேட்க அவனும் எனக்கு தேவையே இல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுறேன்னு இதை பார்த்தாலே தெரியுது, எனக்கு ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் வேணான்னு சொல்ல ஏஷுவும் எனது கஷ்டமா நான் இங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஆமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்க ஷாங் ஜிலானும் நான் இப்ப ஒரு கடினமான முடிவு எடுத்துட்டு இருக்கேன், அதை நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏஷுவும் இதுல என்ன கஷ்டம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா சாம்பியன்ஷிப் நமக்கு தான் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஷாங் ஜிலானும் என்ன மனுஷரு நான் ஒன்னும் உன்ன பத்தி கேட்கல அப்படின்னு சொல்ல ஏஷுவும் உனக்கு ஒரு கனவே இல்லடா அப்படின்னு சொல்ல ஷாங் ஜிலானும் கனவா நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாதுல. ஏஷுவும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட இதை பார்த்து பாசும் ஆமா உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்ல ஏஷுவும் அவன் அப்படியே நம்ம டீம்ல சேர்ந்து திருப்பி ப்ரோ லீக்ல வந்தாலுமே ப்ரோ லீக்ல அவனுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது, அவன் திருப்பி ப்ரோ லீக்ல சேர ஆசைப்பட்டானா ஒரு ப்ரோ டீம்ல போகணும், அப்படியே அவன் புது டீம்ல சேர்ந்தானா அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் அவன் சொல்ல பாசோ ஆனா அவர் உன்ன மாதிரி இல்லன்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்? ஏஷுவும் நான் நிறையவே சாம்பியன்ஷிப் எடுத்தேன் ஆனா அவனுக்கு கிடையாதுல. பாசம் அப்படியா, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளேயர்
நமக்கு டீமுக்கு கிடைக்காம போறது ஒரு கஷ்டம் தான் சொல்ல ஏஷவும் அவனுக்கு சாம்பியன்ஷிப் கிடைக்கிற வாய்ப்பை அவன் எப்பயும் விட்டு கொடுத்துட்டான். ஏஷவும் அந்த முடிவுக்கு குட் லக்னு சொல்ல ஷாங் ஜிலானும் நான் சொன்ன மாதிரி நான் உன்ன மாதிரி கிடையாது, எனக்கு ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்ல ஏஷவும் கவலைப்படாத, நான் திரும்பி வரதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதனால பொறுமையாவே வா, ஆனா நீ திருப்பி வந்த அவனும் குட் லக்னு சொல்ல அவனுமே குட் லக் அப்படின்றான். ஏஷவும் அந்த சேட்டை முடிச்சு பெருமூச்சு விட்டுட்டு சரி நம்ம திருப்பி கேம்ல போவோம் அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.